ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், சார்பணியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக தொகுதியினுடைய பார்வையாளர்களாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து முன்னோடிகளுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திலகத்திடல் பல்வேறு கூட்டங்களை பார்த்த திடல் இன்றைக்கு நிரம்பி வழிகின்ற ஒரு திடலாக நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு மைய புள்ளிக்காக இங்கே நாம் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். எதற்காக? நடைபெற இருக்கின்ற வெறும் நாடாளுமன்ற தேர்தலாவது இந்த நாட்டை காக்கக்கூடிய போருக்கு நாம் அனைவரும் தயாராகி இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வரலாறு காணாத பல்வேறு கூட்டங்களை பார்த்த இந்த திலகர் திடலில் ஒரு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த தகுதியை எனக்கு வழங்கியிருக்கின்ற எனது அரசியல் ஆசான், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம் இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மன்னார்குடி தொகுதி அதிகப்படியான வாக்குகளை இந்த 6 தொகுதியில் பெற்று தரும் என்று சொன்னார்கள். என்னை ஏதோ நான் மிகைப்படுத்தி நான் பேசுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்துவிட வேண்டாம். என்னுடைய தாத்தா சார்பாக நான் சொல்கின்றேன், 6 தொகுதியில் 1 மண்ணை வசம், மீது 5 அன்பில் வசம். கண்டிப்பாக மண்ணையும் அன்பிலும் சேர்ந்து மிகப்பெரியான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்பதை சூழலிக்கின்ற இந்த கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். அருகே அமர்ந்து அவரிடம் சொன்னேன், சும்மா பேசிட்டு போயிடக்கூடாது, எங்க தஞ்சை மாவட்டத்துக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், கவலைப்படாத, நாளைக்கே ஒரு மிக அருமையான ஒரு அறிவிப்பு வர இருக்கின்றது நம்முடைய தஞ்சை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்குள்ள தஞ்சை என்று வந்து விட்டாலே அவர்கிட்ட ஒரு தனி பாசம். முதலாக நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த மாவட்டம் என்னுடைய திருச்சி மாவட்டம். அந்த திருச்சி மாவட்டத்தில் நேற்று உரையாற்றிவிட்டு 62ஆம் ஆண்டு 2வது முறையாக அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு 2வது நாளாக இன்றைக்கு உரையாற்ற இங்கே வருகை தந்திருப்பவர். இன்னமும் அந்த இளைஞர் தன்மையோட தான் இன்னமும் செயல்பட்டு இருக்காரு. அவர் நடக்கிற நடையை நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் பேசுற பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னமும் இந்த இயக்கம் இந்த அளவுக்கு நிற்கிறது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் போன்றிருக்கின்றவர்களால் தான் இந்த இலக்கம் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றது என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கான ரோல் மாடல் யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர், எனது பாசத்திற்குரிய மாமா டிஆர் பாலு அவர்கள் என்று என்றைக்குமே நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். அவரை பார்த்து பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், இயக்கத்தை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும். ஆக அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றார். பெருமையான விஷயம். வெறும் திடல் மட்டும் நிரம்பி வழிந்தால் பத்தாது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது வாக்குச்சாவடிக்கு உள்ளே நுழையும் போது நமது சின்னத்துக்கான அந்த வாக்குகள் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூதுவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டத்தை நம்முடைய தலைவர்கள் நடத்த சொல்லியிருக்கிறார்கள். இதே திடல் பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்கின்ற மாற்றுக் கட்சியை சார்ந்த நம்முடைய இயக்கத்தில் இணைந்த கூட்டம், உழவர்களுக்கான உரிமை கொடுக்கின்ற கூட்டம், இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இந்த கூட்டம் நடந்திருக்கு என்று சொன்னால், நமது இளைஞரணியுடைய செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரத்திலே சொன்னார், இனி திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் அது தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்றி காட்டியிருக்கின்ற ஒரு மாவட்டம், முதல் மாவட்டமாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். உழைப்பே உயர்வு தரும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பறைசாற்றுகின்ற மாவட்டம் எது என்று சொன்னால் எங்களுடைய தஞ்சை மாவட்டம். இங்க இருக்கின்ற உழவர்கள் சார்பாகவே அதை நான் சொல்வேன். அப்படி உழைப்பால் உயர்ந்தவர்களை தந்த மாவட்டம் முத்தமிழர் கலைஞர் அவர்களை. பிறகு உழைப்பு 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 என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை. இன்றைக்கு அதன் வழியில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞரணி செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தந்த மாவட்டம் நம்முடைய தஞ்சை மாவட்டம் என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். உரையாற்றி அமர்ந்திருக்கிற எஸ்எஸ்பி அண்ணன் சொன்னார்களே,
உழவர்கள் இன்றைக்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியில் ஒரு போர்க்களம் போன்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களை அழைத்து பேசி அதுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக நேற்று செய்தித்தாள்கள் படிக்கின்றேன், அவர்களை அடக்குவதற்காக 30,000 புகை குண்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிற அரசு தான் பாசிச பாரதிய ஜனதா அரசு என்பதை நாம் பார்க்க வேண்டும். வருகை தந்திருக்கின்ற ஏதோ ஒரு கூட்டம் நடக்கின்றது, வந்தோம் கலந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நாம் அனைவரும் இங்கே பகிரப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய மக்களுக்காக, பொது ஜனத்திற்காக இன்றைக்கு உழைத்து விட்டு அந்த தகுதியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அதனால் பேசுகின்ற தகுதி எங்களுக்கு அதிகம் உண்டு. ஆக அந்த விதத்தில் நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர்கள் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் வழங்குவதற்கு முன்பாக பொதுவாக என்ன நடக்குது என்பதை மிக சுருக்கமாக நான் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். பாரதிய ஜனதாவுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது, அங்கே சூழ்ந்திருக்கின்ற எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு வரி வரிவாய் இவ்வளவு வருதா? அவங்களே சுயசார்போடு வாழ்றாங்களா? அப்ப இவங்களை நம்ம அடக்கணுமே, சரி ஜிஎஸ்டி கொண்டு வா. ஒரு வருஷத்திற்கு அந்த இழப்பீட்டை, ஜிஎஸ்டி இழப்பீட்டை நிறுத்தியதன் காரணமாக 20,000 கோடி நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கின்றது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அவங்களை அடக்கு என்று சொல்லுகிறார்கள். ரேஷன் கடையெல்லாம் மிக அழகாக, மிக அற்புதமாக ஒரு சிஸ்டத்தோடு அது இயங்குகிறதா? அப்ப அதை நம்ம நிறுத்தணுமே, என்ன பண்ணலாம்? சரி, எங்க நாட்டை சார்ந்தவங்க உள்ள போந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரேஷன், நம்மளாலையும் உள்ள தள்ளுங்கடா. வடநாட்டை சார்ந்தவர்கள், நாங்கள் ஒன்றும் வடநாட்டவர்களுக்கு எதிர்ப்பே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கின்றது தமிழ்நாடு. தனக்கு மீறிதான் தானமும் தர்மம் சொல்றது தமிழ்நாடு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆக அதை உடக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் கல்வியா, கல்வியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் 2வது இடமா தமிழ்நாடா? அது எப்படி விட்டு வைக்கலாம்? சரி, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வா, திருப்பி பழைய மாதிரி குலக்கல்விக்கு அவங்களை தள்ளி விடு, 3 மொழி கொள்கையை கொண்டு வா, இதை எப்படியாச்சும் சிதைச்சிடணும் என்று புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. மருத்துவமா, மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கின்றதா? ஏறத்தாழ 9,000 துணை சுகாதார நிலையம் இருக்கின்றதா? 2,000 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றதா? 280 சமுதாய சுகாதார நிலையம் இருக்கின்றதா? 380 வட்டார சுகாதார நிலையம் இருக்கின்றதா? 35 மாவட்டத்தில் மருத்துவமனை இருக்கின்றதா? அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கின்றதா? அப்ப என்ன செய்யலாம்? அப்ப முதல்ல நீட்டை கொண்டு வா. எப்ப பார்த்தாலும் தமிழ் பிள்ளைங்களே படிச்சுட்டு டாக்டர் ஆனா எப்படி எங்க பிள்ளைங்களாம் படிக்கிறது? நீட்டை கொண்டு வா. இன்னைக்கு எத்தனை பேரை நாம் இழந்திருக்கணும் அந்த நீட்டின் மூலமாக. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கின்றதா? ரொம்ப அற்புதமான சாலை, நல்ல சாலை வைத்திருக்கிறார்களா? சரி, நகாயை உள்ள கொண்டு வந்து ஒரு டோல்கேட்டை போட்டு அதில் வசூல் பண்ணுவோம். வனங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா? கொடி இந்த புதிய வன பாதுகாப்பு சட்டம், இனிமேட்டு வனத்தில் வாழக்கூடிய பழங்குடியெல்லாம் வெளியில தள்ளிட்டு அந்த வனத்தை என்கிட்ட போடு. நிலக்கரி அதிகமாக இருக்கின்றா? இனிமேட்டு நெய்வேலி எனக்கு தான், நிலக்கரி எனக்கு தான், இனிமேட்டு மின்சாரம் எனக்கு தான், நான் சொல்றதான் நீ கேட்கணும். புதிய மின்சார திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அணைகள் அதிகமாக இருக்கின்றதா? புதிய அணை பாதுகாப்பு சட்டம் போட்டு இனிமேட்டு நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீ தண்ணி திறக்கணும். இது அவர்கள் செய்கிறது. வேலை வாய்ப்பு அதிகப்படியான இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னாரு, இந்த 33 மாதங்கள் ஏறத்தாழ 10 லட்சம் கோடிக்கான முதலீடை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு நம்ம படிக்கிற நம்முடைய பிள்ளை, நம்முடைய பேர பிள்ளை நாளைக்கு உயர் படிப்பை படித்து விட்டு போகும்போது நீ வெளியில தேடி போக வேணாம்பா, நம்முடைய தமிழ்நாட்டிலே உனக்கு அதுக்கான வசதியை செஞ்சு தரேன் என்று இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றாரு நம்முடைய இளைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள். வேலை வாய்ப்பும் அவங்களுக்கே போகுதா? அப்போ அவங்களுடைய மாநில தேர்வாணையம் மூலமா நடக்கிறத நம்முடைய ஆளுநர் உள்ள நுழைச்சு விடுவோம். நம்ம ஆளுநர் அந்த தேர்வு எழுதலாம், வடநாட்டவனே உள்ள தள்ளி விடலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இந்த மாநில உரிமைகளை பறிகொடுப்பதற்கு காரணமானவர் யார் தெரியுமா? இன்றைக்கு எதிர்க்கட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற அடிமை அதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள், ஒரு வீடு இருக்கு, ஒரு தோட்டம் இருக்கின்றது, தோட்டத்துக்காரன் வேலைக்கு நம்ம வச்சிருக்கிறோம்னா அந்த தோட்டத்துக்காரன் அந்த தோட்டத்துடைய கதவை சரியா பூட்டாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முட்டாள் கிடையாது. அண்ணா சொல்றாரு, அவன் கெடுமதியானாலும் அவன் முட்டாளோ கிடையாது. நான் கதவை சாத்திட்டேன், ஏன் கிளம்புறேன்னு சொல்றேன், அதுக்கு எதுக்கு சமம் என்று சொன்னால், சரியா பூட்டாம போறவனு எப்படி சொல்றாரு அண்ணா என்று சொன்னால், இரவு நேரத்தில் அந்த வீட்டை களவாட வரக்கூடிய திருடனுக்கான கூட்டாளி தான் அந்த தோட்டக்காரன் என்று சொல்கிறார். ஆக எப்படி
பாசிச பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நம்முடைய வீடு என்கின்ற அந்த தமிழ்நாட்டை சூறையாடக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு அது தள்ளப்பட்டிருக்கின்றது. அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். எல்லாரும் சொல்றாங்க 300 இடங்கள் ஜெயிக்க போறோம், 400 இடங்கள் ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா என்று பாரதிய ஜனதாக்கு வேண்டப்பட்டிருக்கின்ற ஊடகங்கள்லாம் சொல்லும் பொழுது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தலைமையில இருந்து கூட மிக அழகான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். நாங்க இதை சொல்லி பேசணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தது. 2019 ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தது. மகாராஷ்டிரால என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆட்சி கவிழ்ப்பு, சிவசேனா உடைச்சாங்க, இப்ப உள்ள பூந்தாங்க எல்லாம் பார்த்தோம். 2020 டெல்லி சட்டமன்ற தொகுதி அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்தது. பீகார்ல என்ன நடந்துச்சு பார்த்தோம். நிதிஷ்குமார் பிஜேபியோட இருந்தாரு, அப்புறம் ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சாரு. இப்ப திருப்பி அங்கிருந்து வெளியில போய் பிஜேபியோட கூட்டணி, இதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 நம்முடைய வெஸ்ட் பெங்கால சார்ந்திருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. 2022 பஞ்சாபில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. இமாச்சல பிரதேசத்துடைய சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தோல்வி. தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. இப்படி ஒவ்வொன்று விதத்திலும் இன்றைக்கு அவர்கள் இறங்க முகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிம்பம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் நின்று அந்த கோட் சூட்டை போட்டு நடந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ இன்னும் இவர் தான் ஜெயிச்சுட்டே இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம ஆளுங்களே பேசுறாங்க, என்னங்க மோடி தானங்க சொல்றாங்க, அடுத்ததும் இவ்வளவு சொல்றாங்களே ஊடகம், மோடி எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருங்க இருக்கிறா? மோடி எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறான்னு நாம சொல்லி பழகுவோம். குஜராத் மாடல் சொல்லி 2014 வந்தாங்க. அப்ப யாராச்சும் போய் குஜராத்தை போய் பார்த்தீங்களா? ஏதாச்சும் வளர்ச்சி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நாம் திராவிட மாடலை உலகமே பாராட்டுகின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர். எல்லா தகுதி அவருக்கு உண்டு. இருந்தாலும் அவர் யார் கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆளப்போகின்ற பிரதமர் என்கிற உறுதியை நீங்கள் மனதில் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிக்கிம்ல அவங்க என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில் அவங்க என்ன பண்றாங்க, நாகாலாந்துல என்ன பண்றாங்க, மேகாலயாவில் என்ன பண்றாங்க, திருப்பூரால என்ன பண்றாங்க? பிஜேபி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையே கம்மி. மிரட்டி உருட்டி இன்னைக்கு அந்த ஆட்சியெல்லாம் இன்னைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது எப்படி அவங்களால 300-400 வர முடியும்? அவங்களுடைய பாஜக கோட்டைன்னு சொல்றாங்களே, ஊபி, மாப்பி, குஜராத், ராஜஸ்தான், இதெல்லாம் சேர்த்தாலும் 160 தொகுதிகள் தான் வரும். அட் த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 200 தொகுதி அவங்களை வெல்லலாம். அதை மனதில் வைத்துக் கொண்டு முதல்ல நாம தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆக இங்கே தஞ்சை நாடாளுமன்றத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ நிற்பது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்கிற எண்ணத்தில் நாம் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும். அந்த வகையிலே 40 நமதே, நாடும் நமதே, நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.